ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தென்னிந்திய அரசுகளில் சாளுக்கியர்கள். நேற்று தென்னிந்திய அரசர்கள் பல்லவர்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கி சாளுக்கியர்கள் பற்றி பார்க்கலாம். சாளுக்கியர்கள் யாருன்னா, தென்னிந்தியாவின் மத்தியிலும் மேற்கிலும் மராட்டி நாட்டை பெரும் பகுதியை ஆண்டவங்க தான். அவர்கள் தலைநகர் பார்த்திங்கன்னா வாதாபி அப்படின்னு அழைக்கப்பட்ட பதாமி. சாளுக்கியர்களில் 3 வெவ்வேறு வம்சங்கள் இருந்திருக்கு. முதல்ல வாதாபி சாளுக்கியர்கள், அடுத்தது வெங்கி சாளுக்கியர்கள் அழைக்கப்பட்ட கீழே சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள் அழைக்கப்பட்ட மேலை சாளுக்கியர்கள். கீழேனா வெங்கி சாளுக்கியர், மேலை சாளுக்கியர்கள்னால் கல்யாணி. இவங்களோட எல்லைப்பரப்பு பார்த்திங்கன்னா வடக்கில் ஹர்ஷரோட பேரரசும், தெற்கில் பல்லவ நாடும், கிழக்கில் கலிங்கம்னு அழைக்கப்பட்ட ஒடிசாவும் இவங்க எல்லைகளாக இருந்திருக்கு. சாளுக்கியர்களோட சான்றுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கல்வெட்டுகள் பார்க்கலாம். மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோயில் கல்வெட்டு, அடுத்தது பட்டடக்கல் விருப்பாக்ஷா கோயில் கல்வெட்டு, அப்புறம் முதலாம் புலிகேசியோட ஐஹோல் கல்வெட்டு, அப்புறம் ஐலவர் குறிப்புகள் பார்த்திங்கன்னா யுவான் ஸ்வாங்கோட குறிப்புகள். இதெல்லாம் சாளுக்கியர்களோட சான்றுகளாக திகழ்கிறது. அடுத்தது ஃபஸ்ட்டு வாதாபி சாளுக்கியர் பற்றி பார்க்கலாம். முதலாம் புலிகேசி அப்படின்னு அழைக்கப்பட்ட சாளுக்கிய மன்னர் பீஜப்பூர் மாவட்டத்தோட பட்டடக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்காரு. எப்படி பல்லவர்கள் சாதவாகனர்களுக்கு கீழே ஒரு குறுநில மன்னர்களாக இருந்தாங்களோ, அதுபோல் முதலாம் புலிகேசின்னு அழைக்கப்பட்ட சாளுக்கியர் பீஜப்பூரில் ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்காரு. கிபி 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பியிருக்காரு. விரைவில் கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் சேர்த்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கைப்பற்றியிருக்காரு. முதலாம் புலிகேசியோட மகன் முதலாம் கீர்த்திவர்மன். இந்த மகன் தந்தை அதை நல்லா பார்த்துக்கோங்க. முதலாம் புலிகேசியோட மகன் முதலாம் கீர்த்திவர்மன். இவரோட ஆட்சி காலம் 566 597. கொங்கண கடற்பகுதி பகுதியை சாளுக்கியரோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காரு. சாளுக்கிய கட்டுப்பாட்டில் கொங்கண கடற்படை பகுதியை கொண்டு வந்தவர் யாருன்னா முதலாம் கீர்த்திவர்மன். அதுக்கப்புறம் 2ஆம் புலிகேசி. இவரோட ஆட்சி காலம் 610 642. இந்த வம்சத்தோட மிகவும் வலிமை பெற்ற அரசர், அதாவது சாளுக்கியர்களின் வலிமை பெற்ற அரசர் யாருன்னா 2ஆம் புலிகேசி தான். இந்த 2ஆம் புலிகேசியின் அவைக்கு பாரசீக அரசர் 2ஆம் குஸ்ரு தூதுக்குழு ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாரு. குஜராத், மாலவம் ஆகியவற்றின் சில பகுதிகளை கைப்பற்றுவதிலும் புலிகேசி வெற்றி பெற்றிருக்காரு. இவர் வட இந்திய அரசர் ஹர்ஷருக்கு அடிப்படையை மறுத்தார். இது எல்லாமே 2ஆம் புலிகேசி. இவங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இந்த 2 நாடுகளுக்கு இடையில் நர்மதை நதி எல்லையாக வரையறை செய்யப்பட்டிருக்கு. கிபி 624 காலப்பகுதியில் வெங்கி அரசை கைப்பற்றி 2ஆம் புலிகேசி அதை தன்னோட சகோதரர் விஷ்ணுவர்தருக்கு வாங்கியிருக்காரு. விஷ்ணுவர்தவர் முதல் கீழே சாளுக்கிய அரசராக திகழார். அதாவது கிபி 641 647 காலப்பகுதியில் பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி கிபி 655 சாளுக்கியர்கள் அதை மீட்டுட்டாங்க திரும்பி. அதுக்கப்புறம் முதலாம் விக்ரமாதித்தின் ஆட்சி காலம் 655 680. அவருக்கு பின்வந்த 2ஆம் விக்ரமாதித்தனும் காஞ்சிபுரத்தை கைப்பற்றியிருக்காரு. ஆனால் நகரத்தை சேதப்படுத்தாமல் கைப்பற்றி மட்டும் இருந்திருக்காரு. இவருக்கு பின் அரச பதவியேற்ற 2ஆம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவிய தந்திதுர்கா போரில் தோற்கடிச்சிருக்காரு. ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவனர் யாருன்னா தந்திதுர்கா. அவர் 2ஆம் கீர்த்திவர்மனை போரில் தோற்கடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மேலை சாளுக்கியர். இவர்கள் வாதாபி சாளுக்கியரோட வழித்தோன்றர்கள் தான். கல்யாணி, அதாவது தற்போதைய பசவ கல்யாண், அந்த நகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. 2ஆம் தைலப்பர் அப்படின்றவர் ராஷ்டிரகூடர்களோட சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியை ஆண்டு வந்தார். இவர் கிபி 973 மாலவரசர் பராமரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றியிருக்காரு. இவரோட வம்சம்தான் முதலாம் சோமேஸ்வரின் ஆட்சியின் போது பேரரசாக வேகமாக வளர்ச்சி பெற்றது. கல்யாணி மேலை சாளுக்கியர் யாரோட ஆட்சி வேகமாக வளர்ச்சி பெற்றதுன்னா முதலாம் சோமேஸ்வரர் தான். முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மானியக்கோட்டாவிலேருந்து கல்யாணிக்கு மாற்றியிருக்காரு. சோமேஸ்வரர் தலைநகரை மானியக்கோட்டாவிலேருந்து கல்யாணிக்கு மாற்றினது யாருன்னா முதலாம் சோமேஸ்வரர். ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவில் இருந்த 2 பேரரசுகளான மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளம் நிறைந்த வெங்கி பகுதியை கைப்பற்றுவதற்காக கடுமையான சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விக்ரமாதித்யரின் காலத்தில் வடக்கில் நர்மதை ஆற்றுக்கும் காவேரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பெரும்பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டு கீழே இருந்திருக்கு. கலை மற்றும் கட்டடக்கலை சாளுக்கியரின் பங்களிப்பு. சாளுக்கியர்கள் சைவம் வைணவம் 2த்துக்குமே ஆதரவாக இருந்திருக்காங்க. இவங்க வெசாரான்ற ஒரு புதிய பாணியில் விமானங்களை கட்டியிருக்காங்க. வெசாரானா என்னென்னா,
தென்னிந்திய பாணியான திராவிடமும் வட இந்திய பாணியான நாகரா கட்டட பணியும் கலப்பு தான். சாந்து இல்லாமல் கற்களை மட்டும் வச்சு கட்டிடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை அவங்க மேம்படுத்தியிருக்காங்க. சாளுக்கியர்கள் பெரும் எண்ணிக்கையிலான குடைவரை கோயில்களையும் கட்டுமான கோயில்களையும் கட்டி சிவன், விஷ்ணு, பிரம்மாவுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த கோவில்கள் ஐஹோல், வாதாபி, பட்டடக்கல் ஆகிய இடங்களில் இருக்கு. வாதாபி மற்றும் ஐஹோலில் உள்ள விஷ்ணு கோவில்கள் பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்ல விருப்பாக்ஷா கோவிலும் கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள் தான். வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டிருக்கு. விஷ்ணு கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னா மங்களேசன். 2ஆம் விக்ரமாதித்தன் ஐஹோல் கல்வெட்டு அங்கே தான் இருக்குது. அவர்களோட குகை கோவில்கள் அஜந்தா, எல்லோரா, நாசிக் ஆகிய இடங்களில் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாதாபியில் இருக்கிற குகை கோயில், வாதாபின்னா பதாமின்னு சொல்கிறோம் இல்லையா, வாதாபின்னு சொல்லுவாங்க, பதாமின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சேஷநாகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணுவோட வராக, நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரங்கள் நேர்த்திமிக்க சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. லக்கண்டி அப்படின்ற ஊரில் இருக்க காசி விஸ்வேஸ்வரர் கோயில், குருவட்டியில் இருக்கிற மல்லிகார்ஜுன கோவில், பகலி அப்படின்ற இடத்துல இருக்கிற கல்லேஸ்வரர் கோயில் ஆகியவை இவங்களோட கல்யாணி மேலை சாளுக்கியரோட கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குது. அதுக்கப்புறம் இந்த ஊர்லாம் நல்லா முக்கியம். எங்கெங்கே எந்தெந்த கோவில் இருக்குதுன்னு பொறுத்துக்களை கொடுத்து கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சாளுக்கியர்கள் ஓவியம் வரைகிறதுல யாரை பின்பற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாகடகர். இந்த கொஷின் வந்திருக்கு, ரொம்ப முக்கியமான கொஷின் கூட. சாளுக்கியர்கள் ஓவியங்களில் யாரை பின்பற்றினாங்கன்னா வாகடகர் முறையே. அஜந்தா குகைகள் காணப்படும் சில சுவரோவியங்கள் சாளுக்கியர் காலத்தை சேர்ந்தவை. பாரசீக தூதுக்குழுவை 2ஆம் புலிகேசி வரவேற்பது போன்றது ஒரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பட்டடக்கல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம். இங்கே 10 கோவில்கள் இருக்குது. அதில் 4 வட இந்திய பாணியான நாகரா பாணியிலும், மீதி இருக்கிற 6 தென்னிந்திய திராவிட பாணியிலும் கட்டப்பட்டிருக்கு. விருப்பாக்ஷா கோவிலும் சங்கமேஸ்வரா கோவிலும் திராவிட பாணியிலும், பாப்பநாதர் கோவில் நாகரா பாணியிலும் அமைஞ்சிருக்கு. விருப்பாக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டிருக்கு. இந்த கட்டுமானத்துக்காக காஞ்சிபுரத்துலேருந்து சிற்பிகள் வரவேற்கப்பட்டிருக்காங்க. விருப்பாக்ஷா கோவில் எந்த கோவிலை மாதிரியாக வச்சு கட்டப்பட்டதுன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில். அதுக்கப்புறம் ராஷ்டிரகூடர்கள், இதை நாளைக்கு லெசனில் பார்க்கலாம்.